வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யா நடிச்சிருக்கிற ரெட்ரோ படத்தை பற்றின சில விஷயங்கள் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போது டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து சண்டேவே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ரெட்ரோ படத்துக்கான டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டீங்களா இல்லையா? அப்படி புக் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த தேட்டர் எந்த ஷோ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் சூர்யா இந்த காம்போவோடைய ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் இந்த ரெட்ரோ படத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக ஃபியூச்சரில் இதே காம்பினேஷனில் இன்னொரு ப்ராஜெக்ட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த ப்ராஜெக்ட் வந்து ரெட்ரோவை விட பல மடங்கு பெரிய ப்ராஜெக்ட் தான் வந்து இருக்க போகுது. ஸோ சூர்யா 44 கார்த்திக் சுப்ராஜ் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த டைமில் கார்த்திக் சுப்ராஜ் வந்து விஜய்க்கு கதை சொல்லிட்டு இருந்தார். ஸோ விஜய்க்கு சொல்லப்பட்ட ஒரு கதையை தான் வந்து இப்போ சூர்யா எடுத்து நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டைமில் நியூஸ் வந்துருந்துச்சு. பட் ரீசெண்டாக அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு இன்டர்வியூவில் கொடுத்திருந்தாரு. ஆக்சுவலாக ரெட்ரோ வந்து நான் விஜய்க்கு சொன்ன கதை கிடையாது, சூப்பர் ஸ்டாருக்கு சொன்ன ஒரு கதை. அந்த கதையை தான் ஆக்டர் சூர்யாக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் மாற்றி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத அவரே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் மூவி டீம் பிளான் பண்ண டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ட். எதனால கல்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் ஆக்டர் விது வந்து ஒரு வில்லன் கேரக்டர் ப்ளே பண்ணுறாரு. அவருடைய கேரக்டர் வந்து மனுஷங்களை 2 டீமாக பிரித்து மோத விட்டு வேடிக்கை பார்க்குற ஒரு ஆளாக வந்து காட்டப்படுறாரு, ரசிக்கிறாரு. அதை ஒரு கேம் மாதிரி அவர் நடத்துறாரு. அந்த கேமோடைய பேர் தான் கல்ட்டா என்னங்கிறது நமக்கு தெரியல. பட் ரெட்ரோடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசரில் ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா விதுவுக்கு பின்னாடி ஒரு இடத்துல வந்து ரப்பர் கல்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கும். இப்போ ட்ரெய்லரில் கூட அவரை காட்டும் போது கல்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரோட தான் அந்த நேம் வந்து அசோசியேட் ஆகுது. அது வந்து படத்தில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கூட அதே டைட்டிலாக வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். பட் ஒரு கட்டத்தில் அந்த டைட்டில் வந்து இவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் ரெட்ரோ அப்படிங்கிற டைட்டில் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ரெட்ரோ அப்படின்னாலே வந்து பாஸ்ட்டை தான் குறிக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படத்துடைய கதைக்களம் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 90s பாஸ்ட்டில் நடக்கிற ஒரு கதைக்களமாக தான் வந்து காட்டப்படுது. ஸோ அதனால தான் ரெட்ரோ அப்படிங்கிற டைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் பூஜா ஹெக்டே எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து நான் நடித்த ராதேஷாம் படத்தை பார்த்துட்டு அதில் குறிப்பாக ஒரு லவ் சீக்வன்ஸ் அதில் என்னோட ஆக்டிங்கை பார்த்து பிடிச்சி போய் தான் இந்த படத்தில் என்ன கேஸ்ட் பண்ணார் அப்படிங்கிறத அவங்களே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பூஜா ஹெக்டே இந்த படத்துக்காக தமிழ் ப்ராப்பராக பேச கற்றுக்கிட்டு ஓன் டப்பிங் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட்ரோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 15 மினிட்ஸ்க்கு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த சீக்வன்ஸில் வந்து சாங்கு ஃபைட் அப்படின்னு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வந்து இருக்க போது. இப்போ ரீசெண்டாக வந்து வீரதீர சூரன் படத்தில் வந்து 16 மினிட்ஸ்க்கு ஒரு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் எடுத்திருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இப்போ இந்த ரெட்ரோ படத்திலும் இந்த சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் வந்து செமையாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு படம் பார்க்கும்போது அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த ரெட்ரோ படத்தில் சூர்யா பூஜா ஹெக்டேவை தாண்டி நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க. ஜோஜோ ஜார்ஜா இருக்கட்டும், பிரகாஷ் ராஜ், நாசர், ஜெயராம், கருணாகரன், சுஜித் சங்கர்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டு இருந்த டைமில் வந்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னத்தில் முத்தமிட்டால் அழகி படங்களில் நடிச்சிருந்த ஆக்ட்ரஸ் நந்திதா தாஸ் அவங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தமிழில் இந்த ரெட்ரோ படத்தில் வந்து திரும்ப நடிச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் அந்த டைமில் வந்தது. பட் இப்போது அவங்க இந்த படத்தில் இருக்காங்களா இல்லையாங்கிறது கிளியராக தெரியல. ஏன்னா ரெட்ரோ ப்ரொமோஷன்ஸில் அவங்க எங்கேயுமே வந்து கலந்துக்கல. அண்ட் மூவி டீமும் அவங்கள பற்றி எதுவும் பேசின மாதிரியும் தெரியல. ஒருவேளை ஆரம்பத்தில் அவங்க நடிக்கிற மாதிரி இருந்து அதுக்கப்புறமா அவங்களுடைய கேரக்டரில் வேறு யாரையாவது நடிக்க வச்சுட்டாங்களா, இல்லை அவங்க நடிச்சிருக்காங்க பட் அவங்களுடைய கேரக்டரை வந்து படத்தில் ரிவீல் பண்ணிக்கலாம், படம் பார்த்து ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்களாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ரெட்ரோ படத்துக்கு எந்த அளவில் எந்த லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நார்மலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது. அப்படி தான் மூவி டீமும் செட் பண்ணியிருக்காங்க. மேபி அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இதுக்கு முன்னாடி சூர்யாவுடைய கங்குவா படம் கொடுத்த எஃபெக்டாக கூட வந்து இருக்கலாம். ரெட்ரோ மூவி டீம் பார்த்தீங்கன்னா படம் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி பயங்கர பில்டப்லாம் எதுவுமே ஏற்றலை. ஆக்சுவலாக கார்த்திக் சுப்ராஜ் பொதுவாகவே அவருடைய படங்களுக்கு இந்த மாதிரி ஓவர் பில்டப்லாம் வந்து கொடுத்து ப்ரொமோட் பண்ண மாட்டார். அவருடைய படத்தில் வரக்கூடிய டயலாக் தான் நாம் பேசக்கூடாது, நம்ம படம் தான் பேசணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுற ஒருத்தர். ஸோ அந்த வகையில் ரெட்ரோ ப்ரொமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களுமே நல்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கங்குவா படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த படத்துடைய ஃபெயிலருக்கு ஒரு முக்கிய காரணமே ஓவர் பில்டப் தான். படம் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், 1000 கோடி 2000 கோடி பேன் வேர்ல்டு ஃபிலிமு இந்த அளவுக்குலாம் ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு அவுட்புட் வந்து அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் வந்து கிரியேட் ஆச்சு. கங்குவா படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு அப்புறமா சூர்யாவுடைய படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ தேட்ரிக்கல் வைஸ் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பேக்காக அந்த படம் இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அது அந்த படத்தில் நடக்கலை. இப்போ எல்லாருடைய பார்வையும் ரெட்ரோ பக்கம் திரும்பி இருக்கு. கண்டிப்பாக இந்த ரெட்ரோ படம் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பேக்காக சூர்யாவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் மட்டும் இல்லை எல்லாருடைய ஆசையுமே வந்து அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஆக்டர் சூர்யா வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பேக் கொடுத்து ரொம்ப வருஷங்கள் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். நடுவில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு படத்தை கொடுத்துருந்தாரு. ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக் ஃபிலிமாக சூரரை போற்று படம் அவருக்கு அமைஞ்சிருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படம் வந்து தேட்டர் ஸ்கிப் பண்ணி டைரக்ட் ஓடிடியாக வந்துருச்சு. அந்த படமும் சரி அதுக்கு அடுத்து அவர் நடித்த ஜெய்பீமும் சரி இந்த 2 படத்தில் மெயினாக அட்லீஸ்ட் சூரரை போற்று அந்த ஒரு படத்தை வந்து
வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படமாவும் கம்பேக் கொடுத்த மாதிரி இருந்திருக்கும். பாக்ஸ் ஆஃபீஸ் கம்பேக் வந்து ஸ்ட்ராங்கா அந்த படம் அடிச்சிருக்கும். நிச்சயமா அந்த படம் செம்மையா கலெக்ட் பண்ணியிருக்கும். பட் அப்போ லாக்டவுன் கோவிட் டைம் அப்படிங்கிறதுனால சூர்யா வந்து டைரக்ட் ஓடிடிக்கு போயிட்டாரு. பட் அந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த படம் தியேட்டருக்கு தான் வந்திருக்கணும், ஏன் சூர்யா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணாமல் இந்த முடிவு எடுத்தாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ்லாம் அந்த டைமில் இருந்தது. ஏன்னா அதே நேரம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படமும் எடுத்து முடிச்சு ரிலீஸ்க்காக காத்துட்டு இருந்தாங்க. மாஸ்டர் படத்தையுமே நிறைய ஓடிடி வந்து டைரக்ட் ஓடிடிக்கு ஒரு பெரிய விலைக்கெல்லாம் வந்து கேட்டாங்க. ஆனால் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா முடியவே முடியாது, தியேட்டருக்கு தான் படத்தை கொண்டு வரணும்னு ஸ்ட்ரிக்டாக லலித் கிட்ட சொல்லிட்டாரு. லலித்தும் அதே மாதிரி பொறுமையாக வெயிட் பண்ணி 2021 பொங்கலுக்கு மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரி சூர்யாவும் பண்ணியிருக்கலாமே, ஏன்னா சூரியரை போட்டு வந்து வேற யாரோ ப்ரொடியூசர் கிடையாது, அவரே தான் ப்ரொடியூசர், அவர் எடுக்கிறதா முடிவுங்கிறதுனால கொஞ்ச நாள் பொறுமையாக வெயிட் பண்ணி படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்திருந்தாங்கன்னா செமையாக இருந்திருக்கும். பட் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ ரெட்ரோ எடுத்துக்கிட்டோம்னா ரெட்ரோ ஒரு தரமான ஒரு படமாக அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸில் ஸ்ட்ராங்கான ஒரு கலெக்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் அ கோஸ்ட் அப்படின்னு விக்ரம் படத்தில் ஒரு சென்டென்ஸ் வரும். இந்த சென்டென்ஸ் வந்து யாருக்கு சூட் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பாக சூர்யாவுக்கு வந்து பயங்கரமாக சூட் ஆகும். ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் அஜித்லாம் தூக்கி போட்டுட்டு மேலே இருந்த ஒரு நபர் தான் வந்து சூர்யா. அந்த டைமில் அவருடைய சக்ஸஸ் ரேட் வந்து அப்படி இருந்தது. பேக் டு பேக் ஹிட் ஃபிலிம்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தார். எனக்கு தெரிஞ்சு வேல் படத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். வேல், வாரணமாயிரம், அயன், ஆதவன், சிங்கம் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்ஸை வந்து கொடுத்த ஒரு நடிகர். அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஒரு காதல், அதுக்கு முன்னாடி வந்து கஜினி 6, இந்த படங்கள்லாம் பயங்கரமான ஹிட் ஃபிலிம்ஸாக அமைஞ்சிருந்தது. அந்த டைமில் சூர்யாவுக்கும் அவருடைய படங்களுக்கும் அப்படி ஒரு கிரேஸ் இருந்தது. விஜய் அஜித்லாம் விட ஹையஸ்ட் சேலரி வாங்கிட்டு இருந்த ஒரு நடிகராக இருந்தார். எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அடுத்து சூர்யா தான் வந்து ஹை சேலரி வாங்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு பீக்கில் இருந்தார். அந்த ஒரு கோஸ்ட் சூர்யாவை நிச்சயமாக யாராலையுமே வந்து மறக்க முடியாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரது சகஜம்தான். அதே மாதிரி சூர்யாவுடைய கெரியர்லையுமே ஒரு கட்டத்தில் ஒரு டவுன்ஃபால் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ நிறைய படங்கள் பேக் டு பேக் அவருடைய படங்கள்லாம் சரியாக போகாமல் இருந்தது. பட் இப்போ மறுபடியும் நாம் அப்போ ரசித்த அந்த பீக் சூர்யா, கோஸ்ட் சூர்யா திரும்ப வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எல்லார்கிட்டையுமே வந்து இருக்குது. கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ரெட்ரோவுடைய ஒரு ஈவெண்ட்டில் சூர்யாவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ ரெட்ரோ இப்போ May 1 ரிலீஸ் ஆக போகுது. சூர்யா 45 இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். சூர்யா 46 வெங்கி அட்லூரி அஃபிஷியலாக சூர்யாவே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. செமையான ஒரு காம்பினேஷனாக இருக்க போது. இது இல்லாமல் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் வாடிவாசல் ஒரு பக்கம் இருக்குது. லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் ரோலெக்ஸ் ஸ்டாண்டலோன் ஃபிலிம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தரமான சிறப்பான ஒரு லைனப்ஸ் வந்து சூர்யா வச்சிருக்காரு. அது எல்லாமே வந்து ஒவ்வொரு படமும் செமையாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நாளைக்கு த ஒன் சூர்யாவுடைய ரெட்ரோ படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. நம்ம சேனலில் ரிவ்யூ வீடியோ வந்துடும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த ரெட்ரோ படத்தை பற்றியும் ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் சூர்யா பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.